நம்மளோட பிக் டே இன்னைக்கு. நம்மளோட குரலை வந்து பாத்தீங்கன்னா பதிவு செய்யறதுக்கான ஒரு தினம். ஸோ இன்னைக்கு தமிழ்நாட்டுல அதிகப்படியான ஓட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா போலாயிட்டு இருக்கு. வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். நான் என் கடமையை செஞ்சுட்டேன். அதே போல எல்லாருமே உங்களோட கடமையை நிறைவேற்றிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில எந்த ஒரு டிலேயுமே இல்லாம பதிவுக்குள்ள போயிடலாம். ஸோ மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த இஸ்ரேல் இருக்காங்க இல்லையா, லெபனானை தாக்குறாங்க அப்படின்னாலும் அங்க இருக்கக்கூடிய ஜீசஸ் சிலையை மண்டை ஏன் உடைச்சாங்க அப்படிங்கிற போல கேள்வி. நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த செய்திகள் வந்த டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா அது யாரு என்ன ஏது ஐடிஎஃப் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்றது பார்த்தோம். பட் இருந்தாலும் சில நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே முட்டு கொடுக்கறது அண்டை கொடுக்கறது அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. நெத்தன்யாகு அவர்களே கடைசி வரைக்கும் வந்து அவரே வந்து பாத்தீங்கன்னா கடைசியில மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் சிலையை மாத்தி வைக்கிறேன் அப்படிங்கிறது போல பல்வேறு விஷயங்கள் சொன்னதுக்கு அப்புறம் கூட இன்னும் பல யூடியூபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதை தீர்க்கமா சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கான இது இல்லை பார்க்க முடியுது. இருந்தாலும் பரவாயில்ல. ஏதோ கடைசியில ஒரு 8வது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மனசு அதுக்கப்புறமா வந்ததே அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. ஏன் இதை திருப்பி நான் இப்போ சொல்றேன் அப்படின்னா, அந்த டைம்ல ஒரு ஸ்டாச்சுவை நாங்க ரீப்ளேஸ் பண்றோம் அப்படிங்கிறது போல சொன்னாங்க இஸ்ரேல் தரப்பு. ஆக்சுவலா அவங்க எதையும் ரீப்ளேஸ்லாம் பண்ண கிடையாது. அங்கேயே இருக்கக்கூடிய அதே சர்ச்சில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு உருவ சிலை வந்து பண்ணா நாங்க பண்ணிட்டோம் அப்படிங்கிறத போலியா கிளைம் பண்ணிக்கிறாங்க. ஸோ உடைக்கப்பட்ட ஜீசஸ் சிலையை வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலா யூனிஃபில், அதாவது ஐநா சபையோட பாதுகாப்பு படை லெபனான்ல இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் குறிப்பா இட்டாலியை சேர்ந்த நபர்கள் அப்படிங்கிற சொல்றாங்க. அவங்க அஃபீஷியலா ஒரு ஜீசஸோட உருவ சிலையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்றாங்க. ஸோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். எல்லாமே பொய் தவிர வேற எதுவுமே இல்லை. மீடியாக்கள் பலதும் பொய் சொல்றாங்க அப்படிங்கிறத இதுல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சரி, இது அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள், அது அங்க இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்துக்குவாங்க. இப்ப நம்ம மெயினான விஷயத்துக்கு வந்துட்டோம்னா, இன்னொரு டேங்கர். அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயில் டேங்கர் புடிச்சிட்டு போயிட்டாங்க. அதுவும் இந்திய பெருங்கடல்ல அப்படிங்கிறது போல. இந்திய பெருங்கடல் அப்படிங்கும்போது இது எம்டி மெஜஸ்டிக் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு கப்பல். இந்த கப்பல் வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. ஆனா இந்த கப்பல் எங்க போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா சீனாவை நோக்கி போயிட்டு இருந்திருக்கு. கடைசியா போர்ட்டுகால் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால அடிச்சிருக்கு. ஈரான்ல இருந்து கிளம்பி இருக்கலாம், ஸ்ரீலங்காவுக்கு வந்துச்சு, ஸ்ரீலங்கால இருந்து சீனாவுக்கு போகும்போது பிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த பிளாக்கேட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கான பிளாக்கேட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல இல்ல போல தெரியும். அது மட்டும் இல்லாம இன்னும் பலர் என்னன்னா அந்த ஒமன் கல்ஃபை தாண்டவே இல்லை அப்படிங்கிறது போல நம்பிட்டு இருக்காங்க. ஆனா இந்த செய்தியை பார்க்கும்போது ஒமன் கல்ஃப் ஆஃப் உமன்லாம் தாண்டி கப்பல்கள் தங்கு தடையெல்லாம் வருதுங்களே. ஸோ இந்த ரிப்போர்ட்டை எப்படி சொல்றாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். இப்ப ஈரான்ல இருந்து என்ன அப்படியே ஒரு போர்ட்டல் உருவாகி அங்க மறைஞ்சு இங்க வந்துருச்சா அப்படிங்கிற கேள்விகள் பார்ப்போம். ஸோ அமெரிக்காவோட நேவல் பிளாக்கேட் ஒன்றும் பெருசா அந்த அளவுல எஃபெக்டிவா இல்லை. ஆனா பல இடங்கள்லயும் குறி வச்சு பிடிக்கிறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல, அதுவும் குறிப்பா சீனாவோட கப்பல்கள், கார்கோ கப்பல்களை அமெரிக்கா குறி வச்சு பிடிக்கிறாங்க. ஸோ இதனால ஈரானுக்கு பெருமளவுல இழப்புகள் ஏற்படுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான். ஸோ இது சீனா இதுக்கப்புறம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறாங்க, ஈரான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்ல மெயினான விஷயம் என்னன்னா திருப்பியும் போர் ஆரம்பிச்சிருமா அப்படிங்கிற ஒரு பதட்டங்கள். அதுவும் குறிப்பா ஈராக்கோட மீடியாஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லார்ஜ் நம்பர் ஆஃப் சர்வேலன்ஸ் ட்ரோன்கள், அப்புறம் ரீஃபியூலிங் ஏர்கிராஃப்ட் டேங்கர் வந்து பாத்தீங்கன்னா ஸோ பேஷன்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் இந்த பகுதிகள், அதுவும் குறிப்பா சவுதி அரேபியா, குவைத்து, கத்தார் இந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான டேங்கர் ரக விமானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உலா வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி யுத்தம் நடக்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே போல இப்பவும் இருக்கு அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம விமானங்களை ட்ராக் பண்ணக்கூடிய வெப்சைட்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா இது கிளியரா தெரியுது அப்படிங்கிற போல செய்திகள். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா திரும்பவும் ஒரு அட்டாக்குக்கு ரெடி ஆகுறாங்களா, ஒரு ஹெவியான பிரசன்ஸ், ஏர்ஃபோர்ஸ் பிரசன்ஸை திருப்பி இந்த பிராந்தியத்துல ரெடி பண்றாங்க. அதுவும் குறிப்பா குவைத் பகுதியில அப்படிங்கிறது போல, குவைத் பகுதி அந்த ஏரியால அப்படிங்கிறது போல செய்திகள் வர்றதுனால குவைத்ல இருந்து ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் ஈரான் மேல லான்ச் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா. ஸோ அப்படி ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் அமெரிக்கா செய்யறாங்கன்னா, திடீர்னு செய்யறாங்க அப்படின்னா எப்படி ஈரான் அதை எதிர்கொள்ள போறாங்க, இது போல ஒரு எஸ்கலேஷனுக்கு தான் ஈரான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்ற கேள்விகள். ஏன்னா இப்ப ஈரான் தரப்பு வந்து பாத்தீங்கன்னா மிசைல்கள்லாம் வந்து பண்ணா பெயிண்ட் அடிக்கிறது, அதை பத்தின ஒரு இது ரெடி வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. வார்னிங் மெசேஜ் மாதிரி மிசைல்ஸ்லாம் தயாராகிட்டு இருக்குதப்பா அப்படிங்கிறது போல
ப்ளூ கலர்ல பெயிண்ட் பண்றாங்க. பிங்க் கலர் பெயிண்ட் இருந்துச்சு. ப்ளூ கலர்ல பெயிண்ட் பண்றாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஈரானும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இதுல ஈரான் வந்து குவைத்த டார்கெட் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ குவைத் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான தொகை கொடுத்துருக்காங்க இந்த போர்ல. அதுவும் அமெரிக்காவோட தலைமையில இருக்கக்கூடிய இந்த போர்ல குவைத் அதிகப்படியான ஒரு தாக்குதல்களை வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேல நடந்ததுனால இழப்புகளை அவங்க அதிகப்படியா சந்திச்சிருந்திருக்காங்க. ஈரான் ரேண்டமா குவைத்தை பிக் பண்ண கிடையாது. அதுக்கான பல காரணங்கள் இருக்கு. ஸோ குவைத்துல இருந்து ஒரு லான்ச் பேடா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா யூஸ் பண்ணி காருக்கு தீவை போய் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது போல பல்வேறு விஷயங்கள். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஈராக் வந்து குவைத்தை இன்வேடு பண்ணும்போது அமெரிக்கா தான் வந்து பாத்தீங்கன்னா குவைத்தை ரெஸ்கியூ பண்ணாங்க. அந்த ஒரு காரணத்தினால கூட குவைத் அமெரிக்காவுக்கு முழு ஆக்சஸ் கொடுத்துருக்கலாம். எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க, சாயில், ஏர் ஸ்பேஸ், வாட்டர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது போல ஒரு பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக்ஸ் எடுத்தாங்க இல்லையா பிப்ரவரி 28. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஈரான் கேபிட்டல் தெஹ்ரான் வந்து பண்ண ஒரு விஷயம், அந்த ஆளுங்கிட்ட அரசாங்கம் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த ரொம்ப கிளியரா இருந்தாங்க. அதாவது யாரு இந்த போருக்கு உதவிகள் செய்யறாங்களோ அவங்களும் அதோட ஒரு பார்ட் தான் அப்படிங்கிறது போல. இனிஷியலா குவைத் தரப்புல இருந்து டினை பண்ணாலும் அங்க இருக்கக்கூடிய பேசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈரானை அட்டாக் பண்றதுக்கு அதிகப்படியா உதவிகள் செஞ்சிருக்காங்க. அதுவும் மார்ச் 24 குவைத் வந்து பாத்தீங்கன்னா வாஷிங்டன், அதாவது அமெரிக்கா, அமெரிக்காவோட தாக்குதலுக்கு அலோவ் பண்ணியிருந்துக்கிறாங்க அவங்களோட ஃபெசிலிட்டிஸ், மிசைல் ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் பண்றதுக்கு. ஸோ இது எல்லாமே ஈரானை டார்கெட் பண்றாங்க அப்படிங்கும்போது குவைத்தை டார்கெட் பண்றது அப்படிங்கிறது ஈரானோட ஒரு உரிமை அப்படிங்கிறது போல ஒரு மாறிடுச்சு. எங்களை பாதுகாக்கிறதுக்காக எங்களை அட்டாக் பண்ணக்கூடிய பகுதிகளை நாங்கள் அட்டாக் பண்றோம் அப்படிங்கிறது போல. ஸோ அதனால அதிகப்படியான இழப்புகள் குவைத்துல ஏற்பட்டிருக்கு. ஸோ குவைத் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான ட்ரூப்ஸ், அமெரிக்காவோட ட்ரூப்ஸ் 13,000 ட்ரூப்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஹோஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய பிக்கஸ்ட் ஸ்டேஜிங் கிரவுண்டா வந்து பாத்தீங்கன்னா குவைத் செயல்படுது அப்படிங்கிற செய்திகள். என்டையர் கல்ஃப்லயே அதிகப்படியான அமெரிக்க ட்ரூப்ஸ் இருக்கிறது இந்த குவைத்துல தான் அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த ஒரு பார்ட், இந்த ஒரு செய்தி அப்படிங்கிறது ஈரானுக்கு ஒரு மிக பெரும் அளவுல இருக்கக்கூடிய செக். குவைத்ல அடி விழுகுது, அதிகப்படியான இழப்புகள் ஏற்படுது, ஓகே. திரும்ப இப்ப ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் அப்படிங்கும் போது அதிகப்படியான வீரர்கள் அங்க இருக்காங்க அப்படிங்கும் போது ஈரான் அதை எப்படி எதிர்கொள்ள போறாங்க? ஏன்னா சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது போல இருக்கு. இப்ப திரும்பியும் சீஸ்ஃபயர் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ண டைம்ல ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் அப்படிங்கும்போது குவைத்ல திருப்பி ரீபில்ட் பண்ணி அதிகப்படியான தாக்குதல் அப்படிங்கும்போது திரும்ப இந்த பிராந்தியம் முழுவதும் தாக்குதல் நடக்குமா? ஒருவேளை அப்படி நடக்குதுன்னா குவைத் இதுக்கு ரெடி ஆயிருப்பாங்களா அப்படின்ற கேள்விகளும் வருது. முதல்ல இனிஷியேட்டிவ் ஈரானுக்கு கிடைச்சது, அந்த இனிஷியேட்டிவ் திரும்பி கிடைக்குமா அப்படின்ற கேள்விகள் பலவிதமான கோணங்கள்ல அனலிஸ்ட் தரப்புல இருந்து கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. அவங்க சந்தேகங்களும் வந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி குவைத்தோட ஏர், சி, லேண்ட் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணாங்க ஈரான். அதே போல திரும்பியும் கிடைக்குமா அப்படிங்கறது இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஈரானும் ரெடி ஆறாங்க, அமெரிக்காவும் ரெடி ஆறாங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்கணும். இது மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்படியே நம்ம ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு வந்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அப்படியே ஹால்ட் ஆன மாதிரி இருந்தது இல்லையா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை. தாக்குதல் ஒரு சைடு போயிட்டு இருந்தது. பட் ஆனா இப்போ யூரோப்பியன் யூனியன் அபிஷியலா அப்ரூவ் பண்ணிட்டாங்க உக்ரைனுக்கான லோன் 90 பில்லியன் யூரோஸ். அதை வந்து பாத்தீங்கன்னா ஹங்கேரியில் ஆட்சி மன்றம் வந்து இப்போ அபிஷியலா அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஏன் ஸ்லோவாக்கியா பிளாக்கேடு போடல அப்படின்னா ஆயில் வர ஆரம்பிச்சிருச்சுங்க உக்ரைன் வழியா, அதனால நாங்க விட்டுட்டோம் அப்படிங்கிற சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 20ஆம் கட்ட பொருளாதார தடை சாங்ஷன்ஸ் ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டாவும் போட்டாங்க. ஸோ யூரோப்பியன் யூனியன் ரஷ்யாவை எதிர்க்க ரெடி ஆயிட்டாங்க. நம்ம முன்னாடி சேனல்ல சொல்றதுதான், 6 மாசமா சொல்லிட்டு இருக்கோம். இப்ப நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது. யூரோப்பியன் யூனியன் அமெரிக்கா உதவி இல்லாம ரஷ்யா வண்டை கொடுக்கும் போது ஈரான் போன்ற நாடுகள் வழியா வந்து பாத்தீங்கன்னா உதவிகள் ரஷ்யாவுக்கு கிடைக்கக்கூடாது. ரெண்டாவது ரஷ்யாவோட தெற்கு பகுதிகளில் அழுத்தங்கள் கொடுக்கறதுக்காக அமெரிக்கா இந்த பகுதிகளை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஈரான் இந்த பகுதியை வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம். ஒரு வேலை ஆட்சி மாற்றம் வந்திருந்ததுன்னா ரஷ்யாவோட தெற்கு பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா வர்னரபிளா மாறி இருக்கும். இப்ப ஈரான் இங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இப்ப ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகும். அவங்க மேற்க மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணா போதும். ரஷ்யாவோட மேற்க மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணா போதும். இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது உலக போர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உறுதி செய்யப்பட்டுச்சா அப்படிங்கிற அச்சங்கள் வர ஆரம்பிச்சு.
வெயிட் பண்ணி பார்ப்போம். வரக்கூடிய நாட்கள் ரொம்ப ரொம்ப இக்கட்டான நாட்கள். ஈரான் இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தி ஆகணும். அப்படி நிறுத்தினாங்கன்னா ரஷ்யா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா ரஷ்யாவுக்கு பெரும் சிக்கல்கள் ஏற்படும். ரஷ்யாவுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவுக்கும் பெரும் சிக்கல்கள் ஏற்படும். சரி, ஓகே. இங்க இது போல போர்கள் இருக்கு, பெருமளவில் நடந்துகிட்டு இருக்கு. இல்ல, யூகேல ஒரு போல் வச்சிருக்காங்க. அதுல பாதிக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் யூகேக்காக சண்டையே போட மாட்டோம் அப்படிங்கிறது போல இருக்கிறதா யூகேவோட மீடியாக்களே வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் கொடுக்குறாங்க. ஸோ அங்க தேசப்பற்று அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப வீக்கஸ்டான ஆர்மி அப்படிங்கிறது யூகேவா மாறி நிக்குதே அப்படிங்கிற பல அனலிஸ்டுகளோட கருத்துக்கள். வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கப்புறம் யூரோப் எப்படி ரெடி ஆக போறாங்க, ரஷ்யாவுக்கு எகெயின்ஸ்டா திரும்பவும் போர் ஸ்டார்ட் ஆக போகுதா, உக்ரைன் அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகளை தாக்கிட்டு இருக்காங்க, இதுக்கப்புறம் ரஷ்யா எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். அட் த சேம் டைம் மிடில் ஈஸ்ட்ல ஈரான் எப்படி தாக்குப்பிடிக்க போறாங்க, என்ன மாதிரி ரிட்டாலியேட் பண்ண போறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பதிவுல ஓரளவுக்கான தகவல்கள் பார்த்துருப்போம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸா நம்ம ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணுவோம். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்கும்னு நம்பிக்கல. அடுத்த பதிவில் உங்களை சந்திக்க. வெரி ஸ்டே சேஃப். பை.